அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளும் துண்டிப்பு, துருக்கி அறிவிப்பு. காசா முனையில் இருந்து 2 பிணை கைதிகளின் உடல்கள் மீட்பு. ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. 2ஆம் உலகப் போர் நினைவு தினம், ரஷ்ய வடகொரிய ஜனாதிபதிகளுக்கு அழைப்பு. நடுக்கடலில் பரிதாபமாக பறிபோன 49 உயிர்கள், 100 பேர் மாயம். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஈரான் தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கு பல பில்லியன் இழப்பு. காசா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு உயிரிழப்பை தரும், அல்-கஷாம் படைப்பிரிவு எச்சரிக்கை. காசா நகர் போர் மண்டலமாக அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேலுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் அனைத்தையும் துண்டிப்பதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என கூறியதுடன் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நாஜி ஜெர்மனியின் தலைவர் அடால்ஃப் ஹிட்லருடனும் ஒப்பிட்டு துருக்கி ஜனாதிபதி ரெசப் தைப் எர்டோகன் கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்நிலையில் துருக்கி பாராளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் காசா குறித்து பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கன் பிதான், இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளாக அடிப்படை மனிதாபிமான விதிகளை மீறி காசாவின் இனப்படுகொலை நிகழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிக்கின்றோம். துருக்கியின் கப்பல்கள் இஸ்ரேலின் துறைமுகங்களுக்கு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மேலும் அவர்களது விமானங்கள் எங்கள் வான்வழி பாதையினுள் நுழையவும் அனுமதி வழங்கப்படாது என கூறியுள்ளார். ஏற்கனவே இஸ்ரேலின் கப்பல்கள் துருக்கி துறைமுகத்தினுள் வருவதற்கு கடந்த வாரம் தடை விதிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் இது குறித்த எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. முன்னதாக நீண்டகால நட்பு நாடுகளான துருக்கி மற்றும் இஸ்ரேலின் உறவுகள் காசா மீதான போர் தொடங்கியது முதல் மோசமடைந்து வந்துள்ளன. காசாவின் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் தற்போது 2 இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உடலை மீட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் 56 வயதுடைய இலான் வெயிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதே சமயம் மீட்கப்பட்ட 2வது பிணை கைதியின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலின் போது கடத்தப்பட்டனர். இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 251 பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். போர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட பிணை கைதிகள் பரிமாற்றத்துக்கு பிறகு இன்னும் 48 பிணை கைதிகள் ஹமாஸ் வசமிடம் இருப்பதாகவும் அதில் 20 பேர் உயிருடன் இருப்பதாகவும் இஸ்ரேல் நம்பிக்கை தெரிவித்து வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளில் பெரும்பாலானவை சட்டத்திற்கு முரணானது என்பதால் செல்லாது என்று அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்ற ட்ரம்பின் வாதத்தை அமெரிக்க பிராந்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகம் உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் என்பதற்கு அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அக்டோபர் 14 வரை நடைமுறைக்கு வராது என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருந்தால் அதன் முடிவு உண்மையில் அமெரிக்காவை அழித்துவிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். தமது ட்ரூத் சோஷியல் பதிவிலேயே நீதிமன்ற தீர்ப்பை இவ்வாறு விமர்சித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்று தவறாக கூறியது. ஆனால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் ட்ரம்ப் தம் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சீன தலைநகர் பீஜிங்கில் இடம்பெறவுள்ள 2ஆம் உலகப் போர் நினைவு தினத்தில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன்னுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி புடின் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் வடகொரிய ஜனாதிபதியின் வருகை உடனடியாக உறுதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் வடகொரிய அரசாங்கம் சார்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் சீனாவின் அழைப்பை ஏற்று இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வார் என உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சமயத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடகொரியா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து நட்புறவில் இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காம்பியா, செனகல் நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைய மத்திய தரைக்கடல் வழியாக படகில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். மொரிடேனியா நாட்டின் கீஜிரட் நகர் அருகே கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற மொரிடேனியா கடற்படையினர் விரைந்து சென்று கடலில் விழுந்து உயிருக்கு போராடிய 17 பேரை மீட்டனர். ஆனாலும் இந்த விபத்தில் 49 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100 பேர் மாயமாகினர். இதையடுத்து மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கும் ஜே.டி. வான்ஸ் தன்னுடைய தற்போதைய பணி அமெரிக்காவில் பயங்கரமான சோகம் நடைபெற்றால் தன்னை தலைமை பதவியை ஏற்பதற்கு தயார்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்ப முடியாத வகையில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவித்த வான்ஸ், ட்ரம்ப் தனது பதவிக்காலம் வரை பணியாற்றுவார் என தெரிவித்துள்ளார். பயங்கரமான சோகம் நடைபெற்றால் தற்போது கடந்த 200 நாட்களுக்கு மேலான நான் என்ன செய்தேனோ அதைவிட சிறந்த பயிற்சி வேலை இருப்பதாக நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஜே.டி. வான்ஸ் இந்திய வம்சாவளி பெண்ணை திருமணம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம், தன்னுடைய மனைவி உஷாவும் தற்போதுள்ள வேலையில் கவனம் செலுத்தி வருவதாகவும், ஒருவேளை கூடுதல் பதவிக்கான கதவு திறக்கப்பட்டால் அப்போது அது குறித்து சிந்திப்போம் எனவும் வான்ஸ் தெரிவித்துள்ளார். 12 நாள் போரின் போது இஸ்ரேலிய நிறுவனத்தின் மீது ஈரான் நடத்திய பழிவாங்கும் தாக்குதல்கள் ஆட்சிக்கு பல பில்லியன் ஷேக்கல் இழப்புகளை ஏற்படுத்தியதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஏனெனில் 53,599க்கும் மேற்பட்ட சேத உரிமை கோரல்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஈரானின் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் சாதனை அளவை எட்டியது என்று இஸ்ரேல் வரி ஆணையத்தை மேற்கோள் காட்டி வைனெட் நாளிதழ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி 12 நாட்கள் போரின் போது நேரடி சேதத்திற்கான 53,599 உரிமை கோரல்கள் பதிவு செய்யப்பட்டன. இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மொசாட்டுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு நிறுவனமான வெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் பெரும் சேதத்தை சந்தித்தாலும் பல வணிகங்கள் நீண்டகால மூடல்களுக்கு உள்ளானதாலும் இந்த இழப்புகள் ஏற்பட்டன. வணிக தடங்கல்கள் போன்ற மறைமுக சேதங்கள் உட்பட மொத்த இழப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இது இஸ்லாமிய குடியரசின் மீதான அதன் ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் செலுத்திய முன்னோடி இல்லாத பெரும் விலையை எடுத்து காட்டுகிறது. நேரடி சேதம் இப்போது 4 பில்லியனுக்கும் குறையதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் கணக்கிடப்படாத மறைமுக சேதம் இன்னும் பல பில்லியன்களாக இருக்கும் என்று வரியாணி இயக்குனர் சே அக்ரோனோவிச் கூறினார். பாலஸ்தீன போராளிகள் முழு விழிப்புடன் இருப்பதாக கமாஸின் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கும் எந்தவொரு முயற்சியும் அதிக இராணுவ உயிரிழப்புகளுக்கும் சிறைப்பிடிப்புகளுக்கும் வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளார். அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா, பாலஸ்தீன படைகள் முழு விழிப்புடன் இருப்பதாகவும், காசாவை ஆக்கிரமிக்க எதிரியின் எந்தவொரு திட்டமும் அதன் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் வலியுறுத்தினார். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு செய்தியில், காசாவை ஆக்கிரமிப்பதற்கான எதிரியின் குற்றவியல் திட்டங்கள் அவர்களின் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களுக்கு ஒரு சுமையாக மாறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிரியின் ஆக்கிரமிப்பு திட்டங்களுக்கான செலவு இஸ்ரேலிய வீரர்களின் உயிர்களால் செலுத்தப்படும் என்றும், புதிய எதிரி படைகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். எங்கள் போராளிகள் உச்சகட்ட தயார் நிலையிலும் உயர்ந்த மன உறுதியிலும் உள்ளனர்.
வீரம் மற்றும் துணிச்சலின் இணையற்ற உதாரணங்களை காட்டுகிறார்கள். மேலும் கடவுள் விரும்பினால் படையெடுப்பாளர்களுக்கு கடுமையான பாடங்களை கற்பிப்பார் என்று அபு உபைதா வலியுறுத்தினார். காசா நகரை போர் மண்டலமாக இஸ்ரேல் நேற்று அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா நகரில் தனது தாக்குதலை விரிவாக்க இஸ்ரேல் திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அழைத்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.